ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து முட்டை மசாலா குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். முட்டை 5, வெங்காயம் 2, தக்காளி 2, தேங்காய் துருவல் 1/2 கப், பூண்டு 10 பல்லு, மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 6, மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடல் பாசி கொஞ்சம், ஏலக்காய் 1, பட்டை 1, கிராம்பு 2, அன்னாச்சிப்பூ 2. இப்போ மசாலாக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். ஏன்னா நல்ல பேஸ்டா நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, லவங்கம், கடல் பாசி இது எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போடலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதுல மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்களா, குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முட்டையை எடுத்து அங்கங்க உடைச்சு விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, நான் உடைச்சு விடுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி அங்கங்க உடைச்சு விட்டா போதும். முட்டையை வந்து பக்கத்துல உடைச்சு விட்டீங்கன்னா எல்லாமே சேர்ந்துக்கும். அதனால கொஞ்சம் தள்ளியே முட்டையை உடைச்சு விடுங்க. இப்ப லோ ஃப்ளேம்லயே வந்து முட்டை நல்லா வேகட்டும். இந்த டிஷ்ஷிலே கவனிக்க வேண்டிய இடமே இதுதான். முட்டையை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் கரண்டியை வச்சு கிண்டிராதீங்க.
அது அப்படியே வேகணும். கரண்டியை வச்சு கிண்டிட்டீங்கன்னா முட்டை எல்லாமே உடைஞ்சிரும், முழுசா வராது. இப்ப பாத்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுறலாம். முட்டை வந்து ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் பண்ற மாதிரி மேலாப்புல தடவி விட்டு அப்புறம் மெதுவாக தான் கலக்கி விடணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து உடைஞ்சிரும். இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷமா ஆயிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. கடைசியா கொத்தமல்லியை வந்து மேல போட்டுக்கலாம். இப்போ முட்டை மசாலா குழம்பு ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அது கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ரசிப்போம், ருசிப்போம், மறுபடியும் சந்திப்போம்.